ஒரு சீடன் குருவிடம் யார் யாரெல்லாம் மறுபிறப்பை அடைவார்கள் என்று கேட்டான். சீடனை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார் குரு. அங்கே குயவன் ஒருவன் பானைகளை வெயிலில் காய வைப்பதற்காக பரப்பி வைத்திருந்தான். சிறிது நேரத்திற்கு முன்பு எங்கிருந்தோ வந்த சில மாடுகள் அங்கிருந்த பானைகள் மீது நடந்து சென்றது. இதனால் பல பானைகள் உடைந்துவிட்டன. விற்பனைக்காக வைத்திருந்த சில சுட்ட பானைகளையும் அது உடைத்துவிட்டது. அப்போது அங்கே வந்த குயவன் இதை கண்டு மிகவும் வருத்தமுற்றான். காய வைத்திருந்த பானைகள் ஒன்று சேர்த்து தண்ணீர் தெளித்து பிசைந்து மறுபடியும் பானை செய்ய தயாரானான். உடைந்து போன விற்பனைக்காக வைத்திருந்த சுட்ட பானைகளை தூர எறிந்து விட்டான். குரு இவைகளை காட்டி சீடனிடம் பேசினார். சுட்ட பானைகள் இறைக்காட்சி பெற்ற ஞானம் பெற்றவனை குறிக்கிறது. சுடாத பானைகள் ஞானம் பெறாதவனை குறிக்கிறது. பச்சை மண் பானைகள் எத்தனை முறை உடைந்தாலும் குயவன் அதை தூர எறிவதில்லை. மீண்டும் மீண்டும் அதை சக்கரத்தில் ஏற்றி பானைகள் செய்வதற்கு பயன்படுத்துவான். அதேபோல் ஞானம் பெறாதவன் இறந்தாலும் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். புதிய உடல்கள் எடுக்கிறான். சுட்ட பானைகளை மீண்டும் பயன்படுத்த முடியாதது போல ஞானம் பெற்றவன் இறந்து போனாலும் அவன் மறுபடி பிறப்பதில்லை என்று கூறினார் குரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.